இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருவீர். தங்கையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம்.
இன்றைய நாளை இந்த பலியோடு ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. அப்பா, எங்களை உம்முடைய வலது கரத்தினால் இந்த நாள் பூராகவும் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்றும், சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவிக்க வேண்டும் என்றும், உம்முடைய சட்டையின் மறைவில் எங்களை வைத்து பத்திரப்படுத்தி காத்தருள வேண்டும் என்றும், நாங்கள் விரும்புகின்ற காரியங்களை உம்முடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ள நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களி கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். அவர் எப்பிராயீம் மேல் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படை அறிவே ஒழித்து விடுவார். போர் கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். மது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்கள் தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசரே, உம்மை புகழ்ந்தேத்துவேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தாம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதும் இல்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு
நன்றி. Hallelujah, 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 hallelujah. விண்ணோடும் மண்ணோடும் வாழும் எந்தன் தெய்வமே, என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழுமே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சுவாமியாரை சந்தித்தேன். அப்போது பிரேக் டைமில் நானும் அந்த சுவாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் அவர் ஒரு பாரிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால், சின்ன பசங்களுக்கு திருப்பலி. சின்ன பசங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் அந்த கிரேட் 2, கிரேட் 3 அந்த வயசு உள்ள பசங்க, கிரேட் 2, கிரேட் 3 பசங்க. அவங்களுக்கு இவர் ஒரு திருப்பலி வேளையில் பிரசங்கம். அப்போது அன்னைக்கு திரு இருதய ஆண்டவர் திருநாள். அப்போது அந்த நாளுக்கான பிரசங்கம் கொடுக்கணும். அப்போ இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி பிரசங்கம் கொடுக்கறது? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு ஆண்டவரது சுரூபத்தை காண்பித்து, பசங்களா இது யாரு? உடனே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். சரி, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அது என்ன? அதில் ஒரு சில பசங்க சொல்லியிருக்கிறாங்க, அதான் அவருடைய இருதயம். ரைட். இப்போ மூணாவது கேள்வி கேட்கிறார். சரி, இது ஜீசஸ் கிரைஸ்ட், இது அவருடைய இருதயம். ஏன், எதற்காக அவருடைய இருதயம் வெளியில் இருக்குது? உடனடியாக ரெண்டாவது படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு கையை தூக்கிட்டு சொல்லி இருக்குது, ஏன்னா அவருடைய இருதயத்துல எல்லாருக்கும் இடம் இருக்குது. அவ்வளவுதான். ஃபாதர் சொன்னாரு, அதோட அவரால் பிரசங்கம் வைக்கவே முடியலை. ஏன்னா சின்ன பிள்ளை. அவர் என்னத்தை சொல்ல வந்தாரோ அதை ரொம்ப சிம்பிளா 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை அவருக்கு பதிலாக கொடுத்துருச்சு. இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இதை பத்தி தான் சொல்றாரு. ஞானிகளுக்கும் விவேகம் உள்ளவர்களுக்கும் இதை வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே தகப்பனே. கடவுள் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு தருவதற்கு முன்னதாக
சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஃபாதரனுடைய பிரசங்கம் நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக கேட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனதை தொட்ட பிரசங்கம் அது. இப்போது சின்ன பசங்க தான், இதுவும் அந்த ஒரு ஸ்கூல் மேத்ஸ் தான். அதில் இந்த ஃபாதர் ஏற்கனவே இந்த பூசைக்கு முன்னாடி இந்த பசங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, திருப்பலி வேளையில் அப்பம் ரசம் இதெல்லாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற வேளையில் அங்கே குருவானவர் தன்னுடைய கரங்களை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் வைக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி விடுவார். இதை அந்த குருவானவர் பசங்களுக்கு சொல்லிட்டு திருப்பலியை ஆரம்பிச்சிட்டாரு. சரியா எழுந்தேற்ற வேளை குருவானவர் என்ன பண்றாரு, அந்த கரங்களை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வர்ற வேளையில் 2 சின்ன பசங்க அப்படியே அவங்க பெஞ்சில் இருந்து குருவானவரையே உற்று நோக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்களா, தெரியுதா? மற்ற பிள்ளை சொல்லுது, ஆமா. அவ்வளவுதான் ஃபாதர் சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, யாருக்கு தெரியும், அந்த 2 சின்ன பசங்களும் அந்த எழுந்தேற்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவரை முகமுகமாக கண்டிருக்கக்கூடும் இல்லையா? உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் தவம் கிடக்கின்ற ஆவியானவர், தெய்வம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சின்ன பசங்களுக்கு தோன்றுவார் அப்படின்னா அது இயேசு ஆண்டவர் முன்குறித்தே சொல்லி வைத்த காரியம். உங்க வீட்டிலையும் உங்க பசங்க உங்களை விட அவர்களது பக்தி குறைவாக இருந்தாலும் அவர்கள் இயேசு ஆண்டவரை காணக்கூடும். எங்க சர்ச்சில் ஆல்டர் பாயா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், அவனை நான் எப்போதுமே பார்க்கிற பொழுது ஒரு காலத்தில் இவன் பிஷப்பாக கூட வரக்கூடும் அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அவனுடைய அம்மம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, அன்னைக்கு திருப்பலியில் அவன் ஆல்டர் சர்வெண்டாக இருக்கிற வேளையில் அவனுக்கு திடீரென்று தன்னுடைய பேரை யாரோ கூப்பிட்டது போன்று இருந்தது. அவ்வளோதான் அந்த பையனுடைய அம்மம்மா எனக்கு சொன்னாங்க. நான் உடனே அந்த அம்மாட்ட சொன்னேன், கடவுளது அழைப்பு என்பது நம்முடைய காதுகளுக்கு கேட்பது போன்று ஒருபோதும் அமையாது. அந்தந்த நபருக்கு நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கேட்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே அன்பின் உள்ளங்களே, உங்களது பசங்க உங்களது பிள்ளைகள் அவர்கள் தெய்வத்தின் மீது நாட்டம் கொள்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. அவர்களது நம்பிக்கை ஒருபோதும் மழுங்கடிக்கப்படாத அளவு பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் தேவையற்ற அளவுக்கு அவர்கள் மீது ஜெபிச்சுக்கோ, பூசைக்கு போ, வா, நீ பூசைக்கு வந்தா தான் உனக்கு பக்தி வரும் அப்படின்னு எல்லாம் போய் அவர்களை கஷ்டப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். அப்படி பண்ணினால் அவர்களுக்கு சர்ச் மீதே ஒரு வெறுப்பு வர நீங்களே காரணமாகி விடுவீர்கள். அதை பண்ணாதீங்க. நீங்க உங்களது வாழ்க்கையை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக பிரதிபலித்துக் கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பெற்றோராக நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களை பார்க்கக்கூடிய அவர்கள், நாங்களும் எங்களது பெற்றோரை போன்று சர்ச்சுக்கு போகணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர்கள் சர்ச்சுக்கு போவதோ அல்லது ஜெபம் சொல்வதோ அவர்களாகவே முடிவெடுத்து பண்ண அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி பண்ணுவீர்களாக இருந்தால் யாருக்குங்க தெரியும், யாருக்கு தெரியும்? இன்று உங்களது பிள்ளைகள் உங்களுக்கே தெரியாது ஒரு குருவாகவோ அல்லது ஒரு ஆயராகவோ அல்லது அதிலும் பார்க்க மேலான ஒரு நிலைக்கோ உயர்ந்து வர நீங்களே காரணமாக இருப்பீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு
சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது இறையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக கிடைச்சுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடம் இருந்து உடல் எடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் வேண்டும் என்று வேண்டி ஜெபிப்போம். நாம் கேட்ட அத்தனை தேவைகளையும் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சட்டையின் மறைவுக்குள் பத்திரப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த போகின்றவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலி செலுத்தினோம், சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மகிழ்ந்திருப்போம். என்று மாத்திரம் அல்ல, வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம். Have a great day and see you all tomorrow. பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு, பேசிடு, என்னோடு பேசிடு. தென்றலே, என் தென்றலே பேசு. தெய்வமே, என் இயேசுவே பேசு. தென்றலே, என் தென்றலே பேசு. தெய்வமே, என் இயேசுவே பேசு.